18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உன் மனசுல இருக்கிற எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் அழிச்சிட்டு இந்த கருப்பன் சொல்றத முழுசார மனசார கேட்டினா நாளைக்கு நிச்சயமாக நீ நினைச்சது நல்லபடியாக நடக்கும். புண்ணியம் செஞ்சு நல்லதை செய்யணுன்ற எண்ணத்தோட இருக்கிற என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் மட்டும் எப்படி பாவத்தை கொடுப்பேன், கெடுதலை செய்வேன்? நீ செஞ்ச புண்ணியமும் நீ செஞ்ச நல்ல காரியங்களும் தான் இப்போது உனக்கான நன்மைகளை செய்யறதுக்காக வந்திருக்கு. எப்பவுமே நான் நல்லா இருப்பேன், நான் நினைச்சது நல்லபடியா நடக்கும், என் லட்சியத்தை நான் அடைவேன்னு முழு நம்பிக்கையோட நீ இரு. உன் வாழ்க்கைய இனி என் வழிகாட்டுதல் படி நான் நடத்திட்டு போறேன். இப்போது நீ அனுபவிக்கும் எல்லாமே சில காலம்தான். இந்த கஷ்டங்களும் கவலைகளையும் மறந்து நீ நிம்மதியா சிறப்பா உயர்வா வாழும்படி இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக உன்னை தேடி வந்துட்டே என் செல்வமே. சில நேரங்கள்ல நீ நினைச்சது போல சில விஷயம் நடக்கலன்றதுக்காக நீ துவண்டு போகாத, சோர்ந்து போகாத. நான் சொல்றத மட்டும் முழுசா கேட்டு தன்னம்பிக்கையோட நீ மறுபடியும் அதே செயலை வேறு மாதிரி செய்ய பழகு. ஒரு விஷயத்தை ஒரு முறை செய்யும் போது சரியா வரலனா அதை செய்யக்கூடிய கோணத்தையும் பார்க்கக்கூடிய விதத்தையும் மாற்றி செய்ய ஆரம்பிச்சினா நிச்சயமாக அடுத்த முறை நீ வெற்றி பெற்றே தீருவாய். எப்பவுமே உன்னை சுற்றி நேர்மறை எண்ணங்களை அதிகமாக நீ வளர்த்துக்கோ. அப்போது தானே எதிலும் சோர்வடையாமல் இருப்ப. நீ செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. எப்பவுமே உன் வாழ்க்கை நதியை போல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். எந்த இடத்திலையும் குட்டை போல நீ தேங்கி நின்றுடாத. உன் மனச்சோர்வை போக்கி கவலைகளை தீர்த்து சங்கடங்களை போக்கி சந்தோஷங்களை தர்றதுக்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். என்னை மனசுல நினச்சிக்கிட்டே எல்லா வேலைகளையும் தினமும் செய்யும் போது உன் வாழ்க்கை நிச்சயமாக உயர்ந்தே தீரும். நீ ஒருத்தருக்கு செய்யக்கூடிய நன்மையும் தீமையும் உனக்கு மட்டும் பின்தொடராது, உன்னுடைய 7 தலைமுறைக்கும் உன்னை பின்தொடர்ந்து வரும். அதனால தான் தீமைகளை செய்யாமல் எப்போதும் நன்மைகளையே செய்யி உன் வாழ்க்கையும் உன்னுடைய 7 தலைமுறையும் 7 ஜென்மத்துக்கும் நிம்மதியாக வாழ முடியும்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்ற வழிகாட்டத்தானே நான் இருக்கேன். அடுத்தவங்க உழைப்பின் மூலமாக நீ ஆதாயம் தேடுறதை விட்டுட்டு சொந்த உழைப்பின் மூலமாக உனக்கு கிடைக்கும் வெற்றியை அடைய முயற்சி செய். நிச்சயமா உனக்கு கிடைச்சதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக என்னாலும் இருக்கும். இப்போதைக்கு தாங்க முடியாத மனசங்கடத்தில் நீ இருக்க. யார்கிட்டையாவது சொல்லி அழுகலான்னு யோசிக்கிற. ஆனால் உன் மனசில் இருக்கிறதையெல்லாம் நீ சொல்லாமலே நான் அறிவேன். ஏன்னா உன்னை தாங்கி பிடிப்பது இந்த கருப்பசாமி நான் தானே. நீ நல்லா வாழக்கூடாது நினைக்கிறவங்க முன்பாக உன்னை சிறப்பாய் உயர்வாய் வாழ வைப்பேன். இந்த கருப்பசாமியை நம்பினவங்க தோத்ததாவோ கவலைப்பட்டதாகவோ சரித்திரம் கிடையாது. காரணம் இல்லாமல் நான் எந்த விஷயங்களையும் நடத்துறதும் இல்லை, கஷ்டத்தை கொடுக்கறதும் இல்லை. வழிகளை கொடுத்த நானே உனக்கான வழிகாட்டவாகவும் இருப்பேன். உளிப்பட்ட கல் எப்படி சிலையாக மாறுதோ அதே போல வலியையும் வேதனையையும் அனுபவிச்ச உன் மனசு இப்போ புது பலத்தோட வலிமையானதாக இருக்கும். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா நல்லதும் உனக்கு நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில நீ உயர்ந்த நிலைமைக்கு போனாலும் எவ்வளவு நல்ல நிலைமைக்கு வந்தாலும் கடந்து வந்த கடந்த காலத்தையும் கஷ்ட காலத்தையும் மறக்காதே என் செல்லமே. ஏன்னா ஒரு பறவை எவ்வளோ உயரமா வானத்தையே எட்டி பிடிச்சாலும் தொட்டுனாலுமே கூட அதுக்கு தாகம் வந்துச்சுன்னா தரையை நோக்கி தான் இறங்கி வரணும். அதே போலதான் நீ எவ்வளோ உயர்ந்த நிலைமைக்கு போனாலும் கீழே இருந்ததையும் கஷ்டப்பட்ட நாட்களையும் நினச்சி எல்லாரிடமும் எப்போதுமே பணிவாக பவ்யமாக நடந்துக்கோ. ஏன்னா இந்த உலக மனிதர்கள் எப்போது அடுத்தவனை வீழ்த்தி நம்ம முன்னேறலான்ற எண்ணத்தோடையே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. மரண படுக்கையில் இருந்தால் கூட எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நீ சாகுன்னு சொல்லக்கூடிய மனித மிருகங்களுக்கு மத்தியில தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்றத ஒருபோதுமே மறவாதே என் தங்கமே. உன் பாதையில் குறுக்க வந்த தடைகளும் நீ நினச்சதை நடத்த விடாமல் செஞ்ச விஷயங்களும் மனிதர்களும் எல்லாருமே உன் வாழ்க்கையிலிருந்து மெல்ல மெல்ல விலகி போய் புது ஒளியை புதுசாக நீ பார்க்க போற. என் மேலே அன்பு கொண்டு பக்தி கொண்டு பாசத்தோடு வணங்கிய உன்னை நான் ஒருபோதுமே தோக்க விட மாட்டேன்.
நீ எந்த அளவுக்கு என்னை நம்பி எல்லா காரியமும் செஞ்சேன்றது எனக்கு நல்லா தெரியும். உனக்காகவும் நீ யாருக்காக வணங்குனியோ அவங்களுக்காகவும் சேர்த்து நன்மைகளை நான் நடத்தி தரேன். உன் நம்பிக்கை நிச்சயமாக ஜெயிக்கும். நீ நினச்ச காரியங்களையும் நான் உனக்கு நடத்துவேனேன் செல்லமே. நான் தான் உனக்கு ஆக சிறந்த உறவுன்னு தானே நீ நினச்ச. இந்த கருப்பசாமியை முழுசாக நம்பின உன்னைய நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன். மனிதர்கள் மீது நீ அன்பு வச்சு அவங்க ஏமாத்தலாம், தேவைக்காக உன்னை தேடி வந்து பாசமாக பேசி நடிக்கலாம். ஆனால் இந்த கருப்பசாமிக்கு யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. உண்மையான அன்போடும் பாசத்தோடும் தானே நான் உன்கிட்ட பழகினேன். இப்போ கூட நீ வேண்டுனதை நான் நிறைவேற்றலைனாலும் நிறைவேற்ற தாமதமானாலும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு என்ன செஞ்சாலும் செய்யலைனாலும் உனக்கு என் மேலே வச்ச பக்தியும் அன்பும் பாசமும் கொஞ்சம் கூட குறையலை. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நிறைவானதாக நான் தானே செஞ்சு தரணும். நீ எதை இழந்திருந்தாலும் அதை மீண்டும் திரும்ப பெறுவதற்கு உனக்கு கைத்தாங்களாய் வழிகாட்டியாய் வழித்துணையா நான் இருப்பேன். இப்போதைக்கு உன் மனசு கொஞ்சம் குழப்பத்தோடு இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி உன் செயல்கள் எல்லாம் ஜெயிக்கவும் நீ வெற்றிகரமாய் வழி நடந்து போவதற்கும் உனக்கு தேவையான தெளிவையும் புத்தியையும் தைரியத்தையும் பலத்தையும் இந்த கருப்பசாமி நான் கொடுக்குறேன். உனக்கு யாராவது மரியாதையோ முக்கியத்துவமோ கொடுக்காத போது நீயாகவே சற்றென்று அவர்களை விலகி நின்றிடணும் என் செல்வமே. அதை விட்டுட்டு ஏன் எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டீங்க, மரியாதை கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் பேசும்போது என்னையே சேர்த்துக்க மாட்டீங்க, நான் வந்தால் நீங்கள் உடனே பேச நிறுத்திடுறீங்க, குறைச்சிக்கிறீங்கன்னு யாருக்கிட்டையும் போய் உன் மதிப்புக்காக மரியாதைக்காக சண்டை போடாத, வாக்குவாதம் செய்யாதே. ஒரு இடத்தில் உனக்கு முக்கியத்துவம் குறையுதுன்னு தெரியும் போதே நீ ஒதுங்கி நின்றுட்டீனா உனக்கு காலாகாலத்திற்கும் நிச்சயமாக மரியாதை மீண்டு வரும். நீ எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்பாக வேறு சில மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டியதாக இருக்கு. இப்போதைக்கு என்ன நடந்தாலும் பொறுமையாக இரு. இப்போதைக்கு உன் வாழ்க்கை கொஞ்சம் சிரமமாக இருப்பதை போல தோன்றினாலும் சீக்கிரமே அதை சரி செஞ்சிடறேன். உன்னை விடாப்பிடியாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போய் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேற்றங்களை தருவதற்கு நான் தயாராகிவிட்டேன் தங்கமே. தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத. உன் ஆரோக்கியமும் பொருளாதாரமும் குடும்பத்தில் அமைதியும்னு எல்லாமே மேம்படும். நீ வச்ச விரதங்களும் கையெடுத்து கும்பிட்டதற்கான பலனும் எனக்காக பொங்கல் வச்சதும் எனக்காக செஞ்ச பக்தியும் எல்லாமே நிச்சயமாக உனக்கு பலன் கொடுக்கும். நீ என்னை நோக்கி வர வர நான் உன்னை நோக்கி வேகமாக வருவேன். உன் வீட்டில் எழுந்தருளி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி தருவேன். உனக்கு என்ன கிடைச்சதோ அதை ஏற்றுக்கோ. உனக்கு கிடைச்சதை வச்சு நீ யாரு, உன்னுடைய திறமை என்னங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு. எல்லாரிடமும் தலைவணங்கி செல்ல கற்றுக்கோ. என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் யார் உன்னை கடிந்து கொண்டாலுமே கூட சிரம் தாழ்த்திப்போ. உன்னை தேடி எல்லாமே தானாக முன்வந்து நிற்கும். பணிவும் பொறுமையும் நிதானமும் எப்போவுமே உன் மனசில் இருக்கட்டும். மற்றதெல்லாம் உனக்கு சரியாகவும் சிறப்பாகவும் நடக்க இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருப்பேனேன்னு சொல்லுமே. உன் சிரிச்ச முகத்தை பார்க்கறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நாளைய விடியலை என் ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக தொடங்கு. உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா விஷயங்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் வேலையை தொடங்கு. நீ போகிற இடங்களில் எல்லாம் உனக்கு துணையாக நான் வருவேன் என் தங்கமே. இனி யாருமே உன்னை துன்பப்படுத்தாதவாறு உனக்கு அருகிலேயே நான் இருந்து உனக்கான வேலைகளையும் விஷயங்களையும் சிறப்பாக செய்ய போகிறேன். இன்னையிலிருந்து நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் கவனமாக செயல்பட்டால் மட்டுமே போதும். உன் வாழ்க்கையை முழுவதுமாக மகிழ்ச்சிகரமாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இன்னைக்கு நீ பேச நினைக்கும் கருத்துக்களை யாரும் காதில் கூட வாங்கிக்காம உனக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி உன்னை அலட்சியமாக நினைக்கிறாங்க தானே. நீ சொல்ல வருவதை கேட்காம உன்னை தடுக்கிறாங்க தானே. ஆனால் இதெல்லாம் நினச்சி நீ வருந்தாத. எல்லாரும் சேர்ந்து வந்து உன் கருத்துக்களை கேட்பதற்காக உன் காலடியில் காத்து கிடப்பதற்கான நேரம் வரும். காலத்தின் ஓட்டத்தில் உன் கைகள் நிச்சயமாக ஓங்கி நிற்கும். எல்லாரும் எல்லாமும் உன்னை தேடி வந்து உன் வீட்டு வாசலில் ஏங்கி காத்திருக்கும் சூழ்நிலைய இந்த கருப்பசாமி உருவாக்க தான் போகிறேன். நான் இருக்கிறதே
உன் வேண்டுதலையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்காகத்தான் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாமேன் தங்கமே. உன்னை காலாகாலத்திற்கும் காப்பாத்திக்கிட்டு இருக்க நானு சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான விஷயங்களை சரியானபடி நிச்சயமாக செஞ்சு முடிப்பேன். யாராவது உன்னை ஒரு நல்ல விஷயத்துக்காக நல்லா செஞ்சேன்னு பாராட்டும் போது உன் மனசுக்குள்ள உற்சாகம் அதிகமாகுது தானே. பாராட்டா இருந்தாலும் விமர்சனமா இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி எடுக்க கத்துக்கிட்டீன்னா எல்லாம் சரியாகும்.